எத்தனை பேர் கணவன் மனைவியா வந்தீங்க? கொஞ்சம் கைகளை தூக்கி காமிங்க. How many of you here are like husband and wife? Please put your hands up. கணவன் மனைவி கொஞ்சம் சேர்ந்து உட்காருங்களேன். விப்ஜியனை அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து இங்கிட்ட அக்காட்ட உட்காருங்க. Yeah, husband and wife, please sit together. ஓகே, அங்கிள் அப்படியே தள்ளி உட்காருங்க. அண்ணே, அந்த இடைவெளி வேண்டாண்ணே. We do not want that gap in between you. சேர்ந்து உட்காருங்கண்ணே. சேர்ந்து உட்கார்ந்தா அவர் இது பார்க்க முடியாது. சரி, நேற்றைய தினத்தில் நமக்கு வேலண்டைன்ஸ் டே இருந்துச்சு. So yesterday we had Valentine's Day celebrations. நாளைய தினத்தில் ஃபேமிலி டே இருக்கு. Tomorrow we have the family day. என்னமோ தெரியல, இந்த காதலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி எப்பொழுதுமே இருக்கிறது. For some reason there is a gap between the love and family. இந்த காதலிக்கும் போதோ அல்லது காதல் முடிஞ்சு இந்த திருமணம் எல்லாம் நிச்சயமானதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் பேசுறதுக்கு கொடுப்பாங்க. கணவனும் மனைவியும் பேசிக்கலான்ட்டு இந்த ஃபோனை கொடுக்கும்போது அப்போ இருக்கிற அந்த சுவாரஸ்யமான அந்த உரையாடல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான உரையாடல்கள் இருக்கும். So after you're engaged, you're supposed you're allowed to text and talk to the person that you are engaged to, and then those conversations are very interesting. Those are the most exciting part of marriage. காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு குட் மார்னிங். The moment you wake up in the morning, you send a good morning. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டியா? And then you ask them if they ate. காபி குடிச்சியா? If they drank coffee. குளிச்சியா? Did you bath? அதுக்கப்புறம் அம்மா சாப்பாடுலாம் கட்டி கொடுத்தாங்களா? Did you pack your lunch? பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டியா? Are you in the bus stop? ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு மெசேஜ் போய்கிட்டே இருக்கும். So we send messages for each and everything. ஆனால் அதே கணவன் மனைவி தான், அதே நபர்கள் தான். The same people. ஆனால் அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா after the marriage, when you look at them, அவர் எந்திரிப்பாரு. he will wake up. இந்த அம்மாவும் எந்திரிப்பாங்க. She will also wake up. அவங்களுக்கு காபி குடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டாங்க. She won't ask, do you want a cup of coffee? அன்பு இல்லைங்கிறது காரணம் இல்ல. It is not because they don't have love in between them. ஆனால் ஏனோ ஒரு இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. But somehow there is a gap, a distance. சமீபத்துல ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. So recently there was an incident like this in a family, in a family. கொஞ்சம் கீழ இறக்கி வச்சுக்க, இந்த விஸ்லிங் வருது. கணவனும் மனைவியும் ராத்திரி நேரத்தில் உட்காந்து பேசலான்ட்டு வந்து உட்கார்ந்தாங்களாம். So the husband and wife decided that they should talk to each other, and then they picked a time during the bedtime. மனைவி ரொம்ப பாசமா போய் ஒரு கப் பாலை எடுத்துட்டு வந்து கணவன்கிட்ட அப்படி கொடுக்கலான்ட்டு வந்தாங்களாம். So the wife goes and she brings up a cup of milk to give that husband. So yeah. இப்போ கணவன் அதை வாங்க போறாரு. Now he's going to get that milk. கை தட்டி விழுந்துருச்சு கீழே. It slipped out of the fingers and it fell down. அது ஒரு கிளாஸ் டம்ளர் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. So it was a glass and it fell down and it broke into pieces. உடனே இந்த கணவன் ஆரம்பிக்கிறாரு. So this is what the man says. என்னடி கையில வெண்ணெயவா தடவிட்டு வந்த? Hey, do you have butter on your fingers? உடனே அந்த அம்மா பதிலுக்கு. So this is what the lady says. ஆமா, நீங்க சம்பாத்தியம் பண்ற சம்பாத்தியத்துக்கு கையில வெண்ணெய வேற தடவுவாங்க. With all the earnings that you are bringing home, I'm going to spread butter even in my fingers. ஆமா, உங்க அப்பா வீட்ல இருந்து நீ கொண்டு வந்ததுக்கு நான் இது வேற உனக்கு நான் செய்யணுமா? Oh, for all that you have brought for me, that should I also do this? The man asked. இப்படி ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டு அடியாகி and they talked and talked and talked and then they finally quarreled and they fought. அடுத்த நாள் வந்து குடும்பம் வந்து எல்லாரும் உறவினர்கள்லாம் வந்து அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டியதா போச்சு. Now they had everybody sitting around for them to be pacified and to put them together. இது எப்படிப்பட்ட குடும்பம்னா? So what kind of a family is this? ரொம்ப ஒருவர் நேசித்து திருமணம் முடித்தவர்கள். So these people loved each other and they got married. ஆனால் காலங்கள் போக அன்பிலே ஒரு தாழ்ச்சி உண்டாகி விட்டது. But as the time passed, the love decreased. இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த முகாந்திரம் இப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து உங்களை எல்லாம் கூப்பிட்டதுக்கு உடைய நோக்கம் என்ன அப்படினா, tonight I want to tell you the aim of bringing you all together in this evening. One of the aim என்ன அப்படினா, one of the ambitions is this, திரும்பவும் நம்முடைய குடும்பங்களிலே அன்பு தழைக்க வேண்டும். That love buds in our lives again. திரும்பவும் காதல் துளிர்க்க வேண்டும். There should be love in our lives. இந்த அன்பு செலுத்தாமல் இருப்பது, அந்த காதல் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய தடையா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படினா, நேரம் செலவு பண்ணவே முடியல. The most important reason that there is a decline in love is this, that we don't have time to spend with each other. என்னங்க நீங்க நேரம் செலவு பண்ண முடியலன்றீங்க, ஆனா நேரம் செலவு பண்ணி நாங்க உட்கார்ந்தோம்னா யாருங்க எங்க EMI டியூவா கட்டுவா? So you say that we have to spend time. If we keep spending time together, who's going to pay our bills? பிள்ளைங்க இப்பதான் படிச்சு வளர்ந்து மேல வராங்க, நாங்க எப்படி இந்த காரியங்கள்லாம் பார்க்க முடியும்? Who is going to pay the tuition for the children?
நிறைய எங்களுக்கு தெரியாம ஏகப்பட்ட பிரஷர் எங்க மேல இருக்கு. We have a lot of pressure. We have financial pressure on us. நாங்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. We have to keep doing it, keep working, keep running. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், Tonight I tell you, நீங்க சாப்பிடுறது, whatever you eat, நீங்க வாழ்றது, the way you live, உங்க கையில நீங்க சம்பாதிக்கிறதுனால நீங்க வாழ்றது இல்லங்க. it is not because of the strength of your hands and not because of your work. கர்த்தர் உங்களுக்கு ஆகாரத்தை உங்கள் பாத்திரத்திலே கட்டளையிடாவிட்டால், If God doesn't command food on your plate, நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும், no matter how much you earn, நீங்கள் எவ்வளவு ஓடி காரியங்களை செய்தாலும், no matter how much you toil, நாம் சித்தி வர முடியாது. you cannot succeed. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், This is what I want to tell you tonight. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, Man does not by bread alone live, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். but by the word of God. இப்ப முதல் காரியம் உங்களுக்கு சொல்றேன், The first thing I'll tell you, நேரம் செலவழிக்க கூடுமான வரை எல்லா காரியங்களையும் பாருங்கள். try your best to spend time with each other. அப்ப we have to one of the இப்போ நேரம் செலவழிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா you need to identify time killers. Now you have to identify time killers if you have decided to spend time with each other. இந்த ஃபோன் இருக்கு பாருங்க, Look at this phone. வீட்டுக்கு வந்தோன்னா தயவு செய்து சொல்றேன், கொஞ்சம் எடுத்து எங்கிட்டாவது வச்சிருங்க. Please put it away the moment you reach home. ஏன் தெரியுமா, இந்த ஃபோன்ல உட்கார்ந்தோம்னா, Because if we sit spending time on the phone, ஊர்ல இருக்கவங்க எல்லாத்து கூடயும் கனெக்ட் பண்ணணும் நம்மள. we will connect with everybody in the whole town, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கவங்க கூட but with the people at home, கனெக்ட் பண்ண விடாது. it will not connect you. அடுத்த ஒரு ரெண்டு டெக்கேடுக்கு முன்னாடி இருந்து ஒரு சர்வே எடுக்கறாங்க. So they had a survey before from 2 decades away. எப்ப இந்த டெக்னாலஜி, இந்த சோஷியல் மீடியா, இந்த மற்ற காரியங்கள்லாம் வந்து உலகத்தை ஒன்றாக இணைக்கிறோம் சொல்லி இணைக்க ஆரம்பிச்சதோ, When the world is connected with technology and social media, அந்த நாள் துவங்கி அவர்கள் இணைத்தோம் என்று உலகம் சொல்லும்போது, that is when, like as the world says that we are connecting you with each other, அப்ப இருந்தா அதிகமான லோன்லினஸ், அதிகமான பிரச்சனைகள் இருக்கிற நாட்கள் இந்த 20 வருடங்கள் தான். that is when the problem of loneliness has begun. இந்த 20 வருடங்கள்ல தான் அதிகமான சூசைட் இருக்கு. So in these 20 years there is an increase in the rate of suicide. இதெல்லாம் காரணம் என்ன அப்படினா, what is the reason behind all this? குடும்பம் அப்படிங்கற அந்த யூனிட்ல ஒரு தேவையான அளவு நேரம் செலவு செய்யாதது. So in the unit of family we don't spend the time that is necessary. இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறேன், tonight I tell you, quality time spend பண்ணுங்க. spend quality time with your family. when I say spend time na, நீங்க குவாண்டிட்டியா ஒரு 2 நாள் 3 நாள் உட்கார்ந்து அப்படியே பேசிட்டு இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. when I say spend time doesn't mean that you have to sit at a stretch for 2 or 3 days and then talk to each other. ஆனா quality time spend பண்ணுங்க. but spend quality time with each other. அப்ப quality time spend பண்றதுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். so to spend quality time with each other, the most important crucial part is communication. கம்யூனிகேஷன்ல 3 வகை இருக்குன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. so the psychologists say that there are 3 kinds of communication. ஒன்னு passive communication. first one is passive communication. அந்த passive communicationல கணவனும் மனைவியும் பேசிக்கிறதுக்கே விருப்பப்பட மாட்டாங்க. so in that kind people don't talk, they don't even try to talk to each other, they don't like to talk to each other. அவங்க அப்படியே ஒரு தொடர்பு எல்லைக்கு வெளியில இருப்பதற்கு ஆசைப்படுவார்கள். so they are out of the scope, out of the connectivity. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா aggressive அல்லது ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கம்யூனிகேஷன். the second one is the aggressive communication. இந்த கம்யூனிகேஷன்ல ரெண்டு பேர் பேசிட்டாலுமே, so in this kind of communication when these the couples when they talk to each other, உங்க அம்மா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். oh your mother is the problem. நீ தான் லேட்டா எந்திரிச்ச. this is because you woke up late. நீ உனக்கு புத்திகெட்டத்தனமா நடந்த. because you behaved senseless. உன்னால தான் எல்லாம் நடக்குது. it is all because of you. உனக்கு அறிவு இல்ல. you don't have common sense. இப்படியே ஒரு கம்யூனிகேஷன் போட்டேன். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். அப்ப அக்ரெசிவ் கம்யூனிகேஷன்னா ஒருத்தர் குறை சொல்லி எல்லாத்துக்கும் தொட்ட 90க்கும் குறை சொல்றது. so the aggressive communication is the kind when you blame each other for everything. ஆனா மூணாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன். there is the third kind of communication that is an assertive communication. அது ரொம்ப ஹெல்தியா இருக்கும். that is very healthy. ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணும். it is a very respectable one. ஒரு காரியத்தை எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை முடிக்கணும் அப்படிங்கறதுல நோக்கமுள்ளதா இருக்கும். it always aims for the solution of a problem. அப்ப அந்த அசர்ட்டிவ் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனத்துல சொல்கிறது மாதிரி, James 1:19 says this, கேட்கிறதற்கு தீவிரமாயும், be quick to hear or listen, பேசுகிறதற்கு பொறுமையா இருங்க, and slow to speak. அப்ப listening is very very important in family. கவனிக்கிறது குடும்பத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய நேரத்துல
இவ ஏதாவது சொல்ல வரா அப்படின்னா, என் மனைவி ஏதாவது என்கிட்ட சொல்ல வரா அப்படின்னா, Most of the times, even before my wife starts saying something, இதைத்தான் அவ சொல்ல வருவான்னு என் மண்டைக்குள்ள யோசிச்சுட்டு பதில் சொல்லுவேன். I would always assume that this is what she's about to say, and I would really have a reply for that. அவ ஆரம்பிக்கும் போது இதைத்தான சொல்ல அந்த போது நிறுத்து. Even before she starts, I would say like, I know what you're about to talk. That's it. Enough. அப்ப நீங்க லிசனிங் பண்ணும்போது அசம்ஷன் பண்ணாம லிசன் பண்ணுங்க. So when you listen, don't assume. இன்னொன்று வந்து நிறைய நேரத்துல குறிப்பா பெண்கள் வந்து நம்மகிட்ட ஏதாவது சொல்லும்போது, ஆண்கள்கிட்ட சொல்லும்போது, Especially for men, when women try to talk to us, உடனே சொல்யூஷன் கொடுக்காதீங்க. don't bring them solutions. அவங்களுக்கு சொல்யூஷனே தேவையில்ல. They don't need solutions. என் மனைவி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, My wife would always say this. உன்கிட்ட நான் சொல்றேன்னா தயவு செய்து ஆன்சரு உனக்கு நான் அதை செஞ்சு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நான் சொல்யூஷன் கேட்கவே இல்லை. I am not talking to you because I need a solution. எனக்கு ஒரு குப்பை தொட்டி வேணும். I need a dustbin. நான் நிறைய நேரம் எனக்கு தேவையானதெல்லாம் நான் பேசி தீக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். I need a person to whom I can open up and talk. ராத்திரி வேளையில சொல்றேன். Tonight I tell you. அது அர்த்தம் அவ எனக்கு குப்பை தொட்டி மாதிரி பயன்படுத்தல. Doesn't mean that she is treating me like a trash can. All that she wants to tries to say me is, அவ சொல்றது என்னதுன்னா, எனக்கு நான் சொல்ற விஷயத்தை கவனிக்காத, சொல்றதுக்கு பின்னாடி இருக்க இமோஷனை கவனி. Don't listen to what I'm talking, but listen to with what emotion I'm talking to. என் சோகத்தை புரிஞ்சுக்கோ. Please understand my problems. என் கோவத்தை புரிஞ்சுக்கோ. Please understand my rage. என் பிரச்சனையை புரிஞ்சுக்கோ. Please understand my problem. என்னால என்னோட டிசபிலிட்டியை புரிஞ்சுக்கோ. Kindly understand my disability. அப்ப நம்ம லிசன் பண்ணும்போது எப்படி லிசன் பண்ணணும்னா, பின்னாடி இருக்க இமோஷனை லிசன் பண்ணணும். So when you listen, you have to listen to the emotion that it is coming from. அப்ப இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நல்லா கவனிக்கிறவர்களாக மாறி போடுங்கள். Tonight I tell you, I encourage you to be good listeners. ஒரு சில காரியங்கள் நம்ம கணவன் மனைவியா இருக்கும்போது ஆண்களுடைய ஒரு சில நிலைமையை நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் பெண்கள். And also for women, I would please encourage you to understand the position of a man. இப்போ ஒரு மனுஷனுக்கு உங்களோட பர்த்டே உங்க பிள்ளைகளோட பர்த்டே கேட்டிங்கன்னா டக்கு ஞாபகம் வராது. For a man, he cannot remember his wife's and their children's birthday immediately. ஏன்னா எங்களுக்கு மறதி ஜாஸ்தி. Because we don't remember things. ஆண்டவர் எங்களுக்கு பெண்களை காட்டிலும் குறைவான மெமரி தான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கார். அப்படிதான் ஆண்டவர் எங்களை படைச்சிருக்கார். God has made us that way. We lack memory unlike you. வீட்ல வந்து கருவேப்பிலை மறக்காம வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவா. At home she would tell me that I have to bring something home. ஆனா கரெக்ட்டா அந்த கருவேப்பிலை மட்டும் எனக்கு மறந்துடும். I would exactly forget that one particular thing that she is asking for. அது ஏன்னா அப்படிதான் நாங்க உருவாக்கப்பட்டோம். This is why am I doing this? Because this is how I made. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை என் மனைவி கரெக்ட்டா சொல்லுவா. My wife can quote a thing that has happened like 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த கலர் சட்டை போட்டு அந்த இடத்துல நின்னு நீ அப்படி சொன்னேல. 10 years ago you wore this color shirt and that you stood there and you spoke this to me. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்க. So God has blessed them like that. இரண்டாவது காரியம் எங்களுக்கு ரொம்ப பேச வராதுங்க ஆண்களுக்கு. And the second thing is, men, we cannot talk like you. நீங்க போய் கூகுள்ல பாருங்க, நீங்க பேசுறத விட மூணுல ஒரு பங்கு தான் நாங்க பேச முடியும். Look up at Google. We can only talk 1/3 of what you speak. அதையே நாங்க ஆபீஸ்லயோ இல்ல வெளியில எங்கயோ பேசிட்டு வந்தறோம். And we spend that in the office or in the workplace or somewhere. நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு அப்பதான் நீங்க என்ஜினவே ஸ்டார்ட் பண்றீங்க. When we come home, that is when you start up your engine. எங்களுக்கு 40,000 words இருக்குனா உங்களுக்கு 1,50,000 words இருக்கு. We have like 40,000 words and you have 1,50,000 words. நாங்க ஏற்கனவே 30,000 முடிச்சிட்டோம் வெளியில. And we have exhausted like 30,000 of it. இப்போ வீட்டுக்கு வரோம். And we come home. மத்தியானம் ஒழுங்கா சாப்பிட்டியா? Did you eat your lunch properly? And he says, என்ன நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? Was it good or not? She asked and he says, இப்போ எல்லாருக்குமே எங்களுக்கு தான் போகும். So all that we have is காரணம் என்னன்னா எங்களுக்கு வார்த்தைகள் இல்ல. This is because we don't have any more words to talk. இத நீங்களும் புரிஞ்சுக்கணும். You should also understand that. ஆனா அதே சமயத்துல மனைவிக்கு இன்னும் 1,50,000 வார்த்தை இருக்கே அப்படிங்கறத புரிஞ்சிட்டு நாங்களும் ஆபீஸ்ல குறைக்க வேண்டியதா And we should also understand that she has 150,000 words and then we should also not exhaust all that we have back in the workplace. இரண்டாவது காரியம் சொல்றேன், கணவன் மனைவிக்குள்ள தடையில்லா தொடர்பு இருக்க வேண்டும். I want to tell you this, in between the couple, in between husband and wife, there should be a conversation or a communication that is without any communication. I'm sorry. No barrier communication. No barrier communication. NBC ன்னு சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட் அத. The psychologists call it NBC. எல்லாவற்றையும் நம்புகிற அளவுக்கு கணவன் மனைவி அடிக்கடி நீங்க கம்யூனிகேஷன் பண்ண நேரம் செலவு பண்ண ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு நம்பிக்கை ஏற்படும். As you spend time with each other, as you communicate with each other continuously,
healthily, you will have a trust built within each other. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை இந்த ராத்திரியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. So in your life, I encourage you to focus on certain things. நான் இதற்கு மேல நான் பேசல. பாஸ்டர் ராப் அவர்கள் ஒரு நல்ல செய்தியை வச்சிருக்காரு. I'm not going to talk anything more about this because Pastor Rob has a good message for you. ஆனால் இந்த கணவன் மனைவிகள் மாத்திரம் கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? But please, I would encourage the husband and wives to please stand up on your feet. எல்லாரும் கணவன் மனைவியா வந்திருக்கவங்க கொஞ்சம் எழும்பி நில்லுங்க. All married couple, please stand up. உங்க மனைவி மேல கொஞ்சம் எல்லாரும் அந்த கணவன் மாதிரி கைகளை போடுங்க. Put your hands around your wives, please. And run up. யாரும் வெக்கப்படாதீங்க. நம்ம பிள்ளைகள் பார்க்கணும் இத. Don't shy away. Your children should see. ஏன்னா நம்ம கத்திக்கிறது, நம்ம சத்தம் போடுறதெல்லாம் நம்ம பிள்ளைகள் பார்க்கறாங்க. So our children look at us when we fight, when we talk. நம்ம நேசிக்கிறத நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் பார்க்கறாங்க. And our children should also know and see that we love each other. அப்ப அப்படியே உங்க வலது கையை உங்க மனைவியோட வலது கையில பிடிங்க. Hold her right hand. சரி, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது நம்ம ஒருவர் கரங்களை பிடிச்சிட்டு நமக்கு திருமணம் பண்ணி வச்சவர் சொன்னதை நம்ம திரும்ப சொன்னோம். So some time ago, as we got married, we made a vow between each other and we spoke something and we repeated somebody's words. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில திரும்ப அதை செய்ய போகிறோம். Now tonight we are going to say that again. நான் அடிக்கடி ஃபேமிலி கான்ஃபரன்சஸ் எல்லாம் பேசும்போது இந்த காரியத்தை செய்வது உண்டு. So whenever I go to a family conference, this is what I speak. அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு அதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஒரு 2-3 நாட்கள் கழித்து. After that, some people I've had people talk to me, call me over the phone. நாங்க ஏதோ நீங்க சொன்னீங்கன்னா நாங்க செஞ்சோம். We just did it because you asked us to do. ஆனா என்னமோ தெரியல, அதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு காதல் ஊடல் கூடல் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிருச்சு. After that, our love has increased. கர்த்தர் தாமே உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you likewise. சரி, இப்ப எல்லாரும் கரங்களை பிடிச்சிட்டு. Okay, now everybody hold your spouse's hands. கணவன் மனைவியை பார்த்து. And the husband look at the wife. நான் என் பேரை போட்டு சொல்றேன், நீங்க உங்க பேரை போட்டு உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க. I'm going to use my name, you have to use yours. டேவிட் ஆகிய நான், ஜெனிஃபர் ஆகிய உன்னை, you Jennifer, என் விவாக மனைவியாக I accept you as my matrimonial wife தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்கிறேன். in front of the Lord. வாழ்விலும், in the life, தாழ்விலும், in the decrease, சுகத்திலும், in comfort, சுகவீனத்திலும், in health and not health, மேன்மையிலும், in highs, in வறுமையிலும், in lows, in poverty, in wealth and poverty. நான் உன்னை நேசிக்கவும், I would love you என் ஆஸ்தியாலும், with my wealth, என்னுடைய சரீரத்தினாலும், with my body, உன்னை கனப்படுத்தவும், I will honor you, உன்னை பாதுகாக்கவும், I will protect you, உன்னை மேன்மைப்படுத்தவும், I will always uplift you. நான் வாக்கு கொடுக்கிறேன். I promise that. I love you. I love you. Okay, அடுத்து மனைவி. Now wives to your husbands. நீங்க சொல்லுங்க. This is what you should say. ஜெனிஃபர் ஆகிய நான், I Jennifer, டேவிட் ஆகிய உன்னை, take David என் விவாக கணவனாக as my matrimonial husband தேவனுக்கு முன்பாக in the presence of the Lord ஏற்றுக்கொள்கிறேன். I accept. வாழ்விலும், in my life, தாழ்விலும், in my lows, சுகத்திலும், in my comfort, சுகவீனத்திலும், in my weakness, மேன்மையிலும், in my highs, வறுமையிலும், in my poverty, மரணம் நம்மை பிரிக்கும் வரை till death shall do us apart. பிறர் முகம் பாராமல் I would not look at others. உன் முகமே கண்டு I will always look at your face. என் ஆஸ்தியினாலும், with my wealth, என் சரீரத்தினாலும், with my body, உன்னை கனப்படுத்தவும், to honor you, உன்னை மேன்மைப்படுத்தவும், to uplift you, உன்னை பாதுகாக்கவும், to protect you, உன்னை சந்தோஷப்படுத்தவும், to make you happy. உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். I give my word. இத கர்த்தர் கேட்டிருக்காருங்க. The Lord has listened to it. உங்க பிள்ளைங்க பார்த்திருக்காங்க. Your children have witnessed. இந்த வார்த்தையை கனம் பண்ணுங்க. Honor these words. கர்த்தர் உங்களையும் கனம் பண்ணுவார். The Lord will also honor you. நான் ஒரு பிரசங்கம் பண்ணல இன்னைக்கு ராத்திரி. I don't want to bring a sermon tonight. ஆனா சமீப நாட்களாக நான் சொல்லுகிறேன், ஏராளமான குடும்பங்களை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். But lately I'm hearing about a lot of families. ஏராளமான குடும்பங்கள் பிரிந்து போகிற நிலைமையில இருக்குது. There are a lot of families that is about to split. நிறைய குடும்பத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு. And
We have a lot of domestic violence in a lot of families. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்னன்னா, The only reason behind all these problems is this. நேரா உட்கார்ந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. That is because we are not spending quality time with each other. அப்ப நேரம் செலவு பண்ணா எல்லாம் சரியாயிருமா? So will everything be fixed if we just spend time together? அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. It is our responsibility. ஆனா இன்னொன்னு அதுக்கு மேல இன்னொருத்தர் நம்ம வீட்டை கட்டணும். There is another person who is going to build a house. சங்கீதம் 127 முதலாவது வசனம் சொல்லுகிறது, Psalms 127:1 says this. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், If God does not build your house, கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. the one who labors is laboring in vain. இந்த ராத்திரி வேளையில இன்னொரு ஜெபம் மாத்திரம் நாம் செய்ய I போறோம். want to pray for you tonight. ஆண்டவரே எங்க குடும்பங்களை கர்த்தர் கட்டுங்க ஆண்டவரே. Lord, please build our families, Lord. ஆண்டவரே எங்களுக்கு குடும்பத்தை கட்டுறதற்கு நடத்துறதற்கு ஞானம் இல்ல ஆண்டவரே. Give us the wisdom, Lord. We don't have the wisdom to build the house. நிறைய நேரத்துல சண்டையும் சச்சரவுமா எங்க வீடுகள் இருக்கிறது. Most of the times we argue and we fight and quarrel. கூக்குரல்கள் எங்கள் வீடுகளிலே எழும்புகிறது. There is a lot of shouting. எங்க பிள்ளைகளை சரியா வளர்க்க தெரியல. We couldn't parent our children properly. எங்களுக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. Give us wisdom, Lord. கர்த்தரே எங்களை கட்டுங்க ஆண்டவரே. Oh Lord, you yourself build us, Lord. நீங்க எங்களை கட்டாவிடில் If you would not build us, எங்க குடும்பத்தை கட்ட முடியாது. we cannot build a house. எங்க பணம் எங்க குடும்பத்தை கட்டாது. Our wealth will not build a house. எங்க படிப்பு எங்க குடும்பத்தை கட்டாது. Our education cannot build a house. எங்க சொத்து எங்க குடும்பத்தை கட்டாது. Our properties will not, belongings will not build a house. கர்த்தர் கட்டினா மாத்திரம் அந்த ஆண்டவரை கட்ட முடியும். Only if the Lord wills, it shall be done, Lord. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சமூகத்துல எல்லாரும் நம்மை தாழ்த்துவோம். Let us all humble ourselves. ஒரே ஒரு ஜெபம் எனக்கு பின்னாடி நீங்க சொல்லுங்க. Just this prayer, please. I want you to tell this after me. ஆண்டவரே, Lord, எங்களை கட்டுங்க ஆண்டவரே. build us, Lord. எங்களை தழைக்க பண்ணுங்க ஆண்டவரே. Make us increase. எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. Uplift us. உங்க சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். We completely surrender ourselves in your presence. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray, Father.